Exercise 2.3ல second sum பார்க்க போறோம். If x is congruent to 13 modulo 17, then 7x minus 3 is congruent to which number modulo 17? ரொம்ப சிம்பிள். முன்னாடிலாம் வந்து போன சம் ஃபர்ஸ்ட் சம்ல இது டைரக்டா கொடுத்துருவாங்க, நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்க வந்து எழுதி அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, காங்கிரண்ட்னாலும் ஈக்குவலண்ட்னாலும் ஒன்று தான். எக்ஸ் ஈக்குவலண்ட் டு என்னது ஃபர்ஸ்ட் ஒன்று 13 மாடுலோ 17 போட்டாச்சா, அது வந்து மொதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது பாருங்க 7x மைனஸ் 3 போட்டாச்சா, இஸ் காங்கிரண்ட் டு அதான் ஈக்குவலண்ட் டு விச் நம்பர் நமக்கு தெரியாது, அது வந்து நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பின்னு போட்டுக்கலாம். பி மாடலில் வந்து 17, அது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். அது வந்து எதுனே தெரியாது. லெட் பி பி த ரெக்வயர்ட் நம்பர், அந்த நம்பருக்கு நம்ம பின்னு சூஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் சென்டரில் எழுதியிருக்கேன். இப்போ முதல்ல உள்ள ஈக்குவேஷன் எடுக்கலாமா. ஃப்ரம் 1 எக்ஸ் ஈக்குவலண்ட் டு 13 மாடுலோ 17 போட்டாச்சா. இப்போ ப்ளஸ் 13 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 13 ஈக்குவல் டு 17 n போட்டுக்கோங்க. 17 அதாவது என்னது சம் இன்டீஜர் தான் என்னது n. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இப்போ எக்ஸ் மைனஸ் 13 ஈக்குவலண்ட் டு 17n. இப்போ மைனஸ் 13 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 13 ஆயிரும். 13 17 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 30 ஆயிருமா. இப்போ அந்த 30 அதில் போடுங்க. 30லேருந்து நீங்கள் 17 30 அதாவது 30லேருந்து 39 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது வந்து 17ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்ட். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, 30. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். 7x மைனஸ் 3 ஈக்குவலன் டு பி மோட் 17. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை போடுவோம். 30 மைனஸ் 3 ஈக்குவலன் டு பி மோட் 17. இப்போ 7ஐயும் 30 என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 210 மைனஸ் 33 ஈக்குவல் டு பி மோட் 17. இப்போ என்ன பண்ணலாம், இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுருக்கலாமா. அப்போ என்ன வரும், 207 ஈக்குவலன் டு, இது வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன் தெரியும், ஏ கான்கரன்ஸ் டு பி மோட் n. அப்போ n இருக்கிற இடத்துல இங்கே 17 இருக்குது. இது இப்படி தான் ரிலேஷன் இருக்கணும். அப்போ மைனஸ் 3 இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 3. அப்போ பிக்கு நேரம் உங்களுக்கு என்ன கிடச்சிட்டு, 3 கிடச்சிட்டு. இன்னும் நீங்கள் என்ன பண்ணால் 207லேருந்து 17 நீங்கள் டிவிசிபிள் பண்ணால் ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், 3 வந்தால் நீங்கள் செஞ்சது வந்து கரெக்டு. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். பியோட வேல்யூ வந்து என்னது 3, எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 30. இவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிள். எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. அதை வச்சுட்டு தான் அடுத்து அவங்க கொடுத்துருக்க ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ அதில் போட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, பியோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறீங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸைஸ் 2.3ல தேர்டு சம் பார்க்க போகிறோம். 5x காங்கிரன்ஸ் டு 4 mod 6. அப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. 5x காங்கிரன்ட் டு 4 mod 6. காங்கிரனாலும் ஈக்குவலனாலும் என்னதான் ஒன்று தான். அப்போ ஈக்குவலண்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 4 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 4 ஈக்குவல் டு 6. இன்டீஜர் வந்து n, ஏதாவது ஒரு இன்டீஜர் ஃபார்ம், சம் இன்டீஜர். இப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் 4 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 4ஆக சேஞ்ச் ஆயிரும். 6n ப்ளஸ் 4 நம்மளுக்கு x தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 6n ப்ளஸ் 4. மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் வரும்போது டிவிஷன். இதுவும் இம்பார்ட்டண்டான சம். ஃபஸ்ட்டு சம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் 5 சம் இருக்கும். 5th சம் சேம் இதே கொஸ்டின் தான், 2 தடவை ரிப்பீட்டடாக இருக்குது. ஆல்ரெடி இன்னொரு தடவை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணுங்கான இந்த சம்மையும் நான் போட்டிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா. இப்போ இதில் எண்ணுக்கு பதிலாக ஒரு வேல்யூவாக நீங்கள் போட்டு பார்க்க போகிறீங்க. அது டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். டிவிசிபிள் ஆச்சுன்னா அதில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்போ எக்ஸுக்கு எண்ணுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 6 1 6, 4 4 10, 10 டிவைட் பை 5 வந்து 2. அந்த பக்கம் போட்டேன்னா அடுத்து 6, அடுத்து 2 போட்டிங்கன்னா என்ன வரும், 6 2 12, 12 கூட 4 ஆட் பண்ணால் 16 வந்து 5ஆல் டிவிசிபிள் ஆகாது. அப்போ அதுவும் வராது. 3 போட்டாலும் வராது, 4 5 இதெல்லாமே வராது. 6 போட்டால் தான் நெக்ஸ்ட் வரும். அப்போ 6 6 36, 36 கூட 4 ஆட் பண்ணிங்கன்னா 40, 40 கூட 5 டிவைட் பண்ணால் என்ன வரும், 8 கிடைக்கும். அடுத்து 11 பண்ணிங்கன்னா எப்படியும் 2 8 விட அதிகமாக தான் வரும். அப்போ ஆனால் நம்மளுக்கு லீஸ்ட் வேல்யூனால எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 2 தான் வரும். லீஸ்ட் வேல்யூ அதானே. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் இந்த ப்ளஸ் டேம் இருந்ததுன்னா இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ் டேம் தான் வேணும். ஸோ அப்போ அதை அப்படியே ரைட் சைடாக கொண்டு போயிடலாம். மைனஸ் 4 இருந்தால் ப்ளஸ் 4. நம்மளுக்கு எக்ஸ் வேணுங்கனால இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் போனால்
டிவிஷன் எண்ணுக்கு ஒரு வேல்யூவாக போட்டு பார்த்து அது 5ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்க்கணும். டிவிசிபிள் ஆச்சுதுன்னா அதில் எது லீஸ்ட் வேல்யூவாக வருதோ அதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். அதுக்கு தான் நான் ஒரு வேல்யூவாக போட்டு தான் இதெல்லாம் வந்திருக்கு. 1, 6, 11 தான் வருது. அதில் 1க்கு போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 வருது. 6 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கிது? 8 வருது. 11 போட்டால் அப்படி 6 11s 66. 66 + 4 என்னது? 70. அது 5ஆல் டிவிசிபிள் ஆகும். ஆனால் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு இதில் வந்து 2 வருது. அப்போ அதுதானே கம்மி. லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? 2. இவ்வளோதான் இந்த ஆன்சர். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.